ஒரு குரங்கு ஒரு மரத்து மேலே உட்காந்து நல்லா பெரிய பெரிய பழமாக இருக்கிற பலாப்பழத்தை சாப்பிட்டுன்னு இருந்துச்சு. நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஓடி விளையாடிக்கின்னு சாப்பிட்டுன்னு இருக்குது. அப்போது அங்கே ஒரு முதலை வருது. அந்த முதலை கேட்குது, எனக்கு பசிக்குது, எதனா கொடு அப்படின்னு. அப்போது அந்த முதலைக்கு அந்த குரங்கு பலாப்பழத்தை கொடுக்குது. தினமும் பலாப்பழத்தை அந்த முதலைக்கு கொடுத்தும் அவங்க வீட்டுக்கும் கொஞ்சம் எடுத்துன்னு போயிட்டு கொடுன்னு சொல்லிட்டு அவங்க மனைவிக்கும் கொடுன்னு சொல்லிட்டு பலாப்பழத்தை கொடுக்குது. அந்த பலாப்பழத்தை எடுத்துன்னு அந்த மனைவி சாப்பிட்டு பார்த்துட்டு, ஓஹோ பரவாயில்லையே, நல்லா இருக்குது, இந்த பலாப்பழமே இவ்வளோ சுவையாக இருக்குது, அவனோட அந்த பலாப்பழம் கொடுத்தவன் எவ்வளோ சுவையாக இருப்பான் அப்படின்ட்டு அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லுது. அப்போது முதல்ல கணவன் யோசிக்குது, என்னடா இது இந்த மாதிரி பண்ணுறோமே, தப்பு இல்லையான்னு. ஆனால் மனைவிக்காக என்ன பண்ணுது, இந்த முதல்ல குரங்கிட்ட போய் சொல்லி குரங்க ஏமாற்றி கூட்டின்னு வருது. கூட்டின்னு வந்துன்னே இருக்கும்போது என்ன பண்ணுது, ஐயோ நம்ம சொல்லிடலாம், உண்மையாக சொல்லிடலான்னு சொல்லிட்டு குரங்கிட்ட சொல்லிடுது. இந்த மாதிரி உன்னை சாப்பிட்றதுக்காக என் மனைவி கூட்டிகிட்டு வர சொன்னான் அப்படின்னு சொன்ன உடனே குரங்கு பயப்படலை. என்ன சொல்லுது குரங்கு, ஐயோ கொஞ்சம் வாயேன், நான் என்னோடய இதயத்தை மரத்திலே வச்சுட்டு வந்துட்டேனே, இதயம் இருந்ததுன்னு உனக்கு பயனாகும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுன்னு வருது. கூப்பிட்டுன்னு வந்த உடனே டக்குன்னு மரத்து மேலே ஏறி உக்காந்துக்குன்னு என்னை ஏமாற்றி என்னை சாவடிக்க, உனக்கு உதவி செஞ்சால் என்னை சாவடிக்க நினச்சியே, போ வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுது. அப்போது தன் தப்பை உணர்ந்து திருந்தி முதல்ல போகுது.